Hi, dear viewers. இன்னைக்கு காஃபி வித் கிருஷ்ணன் எபிசோட் நம்பர் 7. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது மௌலி சார், சார்ட்டர் அக்கௌண்டன்ட். மௌலி சார், ஐ வெல்கம் யூ ஃபார் காஃபி வித் கிருஷ்ணன் ஷோ. Okay, thank சார், you. இதுல வந்துட்டு we have certain rules, like we will never disclose the firm's name. Very good. நம்ம எங்கேயுமே firm's name discuss பண்ண மாட்டோம். நீங்க சிஏ மௌலி சார், அவ்வளவுதான். And we will discuss about the firm ethics, all those things, except mentioning the firm's name. Understood. Yeah, okay. So நானும் எங்கேயுமே அதை பத்தி கேட்க மாட்டேன். Okay. So நீங்களும் தப்பி தவறி கூட சொல்ல தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். Understood. சார், இன்னைக்கு நமக்கு டாபிக் என்னன்னா, இப்போ நிறைய சார்ட்டர் அக்கௌண்டன்ட்ஸ் வர போறாங்க ஃபியூச்சர்ல. இப்போ வந்துட்டு இந்த ஷோ வந்துட்டு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கள்ல இருந்து சிஏ முடிச்சு இப்போ இருக்கிற பசங்க வரைக்கும் பாக்குறாங்க சார். Approximately 4000 students are following this show. Oh, very good. Everyone is chartered accountants ஃபீல்ட்ல இருக்கிறவங்க தான், வேற யாரும் கிடையாது. ஜெனரல் ஆடியன்ஸ் யாரும் கிடையாது. So we will restrict ourselves to this. Now இன்னைக்கு நான் டாபிக் என்ன எடுக்க போறேன்னா, ethics in practice. ஓகே, ஏன்னா நமக்கு வந்து தெரியும், லாஸ்ட் பிஃபோர் சார்ட்டர் அக்கௌண்டன்ஸ் டேல வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன சொன்னாருன்னா, ஏன் சைனோட சார்ட்டர் அக்கௌண்டன்ட் சைனுக்கு வேல்யூ அதிகம் அப்படின்னு சொன்னாரு. Very true. So ஆமா, சோ அப்போ சார்ட்டர் அக்கௌண்டன்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு they have to follow more ethics. ஏன்னா இப்போ டிமானிட்டேஷனா இருக்கட்டும், நிறைய புதுசா நமக்கு வரும்போது obviously big shots are escaping. So மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சார்ட்டர் அக்கௌண்டன்ஸ் தானே கூட இருக்காங்க மோஸ்ட், ஏன்னா எல்லா பெரிய ஆளுங்களுக்குமே ஒரு ஆடிட்டர் பேக் போன் இருக்கு. சோ ஒரு யங்ஸ்டரா இருக்கும் ஒரு பையன் வந்துட்டு, அவன் வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும், ஏன்னா அவன் வந்து சொசைட்டில கண்டிப்பா ஒரு மதிப்பு வரப்போகுது அவனுக்கு. அதை வந்து அவன் எப்படி இன்னும், அதாவது ஒரு ஆடிட்டர்னா அந்த காலத்துல வந்து அவ்வளவு பெருசா பார்த்தவங்க, இன்னைக்கு வந்து நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது நம்மள சுத்தி. அதுல வந்து நிறைய ஆடிட் ஃபர்ம்ஸோட பேர் அடிபடுது. ஓகே, இது ஒண்ணு. சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் வந்து எத்திக்ஸ் இன் பிராக்டிஸ் அப்படின்றத we are going to discuss, and our second discussion will be how in your firm you are practicing ethics. அதாவது உங்க பிராக்டிஸ் எப்படி இருக்கணும், நாங்க எப்படி அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொண்டு வரோம். எங்களோட இவ்வளவு வருஷம் பிராக்டிஸ், இப்போ உங்களுக்கு வந்து so many years of practice இருக்கும். So you can introduce yourself and you can tell about your like how many years you are in practice, all those things, and you can carry forward the show. Okay, over to you, sir. Okay. See, I have been in practice since 1993. I was running the show on my own, and I've joined in one of the medium-sized firm at Chennai. So one of the basic fundamental thing எனக்கு என்னன்னா, நம்ம சைன் பண்ற ஒவ்வொரு financials or whatever certificate which we are issuing, it has got a value, and I attach a premium to my signature. My signature is not for sale. Just because somebody is going to pay me X amount of fees or double the X. So we don't sign certificates or any balance sheets, any attestations. As an organization, we are pretty careful. Okay, we have got branches across India. Okay, and our office, we drive the whole thing by setting right examples. So நம்ம சிக்னேச்சர் வந்து பேசிக் பாயிண்ட் என் மைண்ட்ல எப்போதும் என்ன இருக்கும்னா, மை சிக்னேச்சர் இஸ் நாட் அப் ஃபார் சேல். I attach a premium. Whether it is not for, if somebody is paying me 15 lakhs, I am not going to sign. That's fundamental thing. It is there in my system. I would put it like that right from day one. And when we choose clients, we actually really figure out whether we do a due diligence of the client also before we choose any client. Any new addition, it comes only through a reference. Any known client, existing client, they refer. Then we do our own due diligence before we select our client. Enga existing client base liye, supposing we find some issues, we don't hesitate telling them that what they should do, what they are doing is not correct. Avangalukku practical difficulties irundaduna, we choose not to remain with them. Especially after I have joined this firm. So in 2010 the firm la join பண்ணேன். I would say that at least 4 company audits of major size they have given up because of the actual the ethical thing, the main.
there is a lot of bank borrowings, public borrowings, listed companies, wherein we have got our own ethics. To give an example to you, one particular company, listed company where we are doing audit, that MD told me he told me don't verify cash. Physical verification of cash, MD intervened and told don't verify cash. Then we told him, sir, we are not doing the audit unless we do the physical verification of cash. To that extent, and finally we gave the audit also. So the ethics is the, I would say, the fundamental premise on which we are running our firm. That's a fundamental thing. It's not only me, my senior is there. There are my colleagues. They are all very clear. Just because client is willing to pay X amount of fees, we will not accept any assignments. And in fact, we have done a lot of audits, stock audits for big companies, listed companies. As you know, in the stock audit, issues people try to buy us out. Okay, one listed company audit which we did, which I don't want to name, they offered us fabulous sum. We refused. In fact, that has gone to CBI. CBI போயிருக்கு கேஸ். எங்களை கூப்பிட்டாங்க, என்னையும் என்னுடைய பார்ட்னரையும் பெங்களூர் கூப்பிட்டு, சார் நீங்க ரிப்போர்ட் பண்ணதை வச்சு தான் the entire thing got opened up. The Pandora box got opened up, because of which that listed company is today trading at 2 rupees. There is no value for the company now. Only MD is there. The entire banking system, the borrowing was 360 crore borrowing. So this is the, all youngsters, all upcoming practicing CAs should definitely take that, this fundamental ethics are ரொம்ப careful எடுத்து பண்ணாதான் tomorrow we can have a peaceful life. Fundamentally, money is there. Money is சார் எத்திக்ஸ் வச்சுக்கிட்டு, அதாவது எத்திக்ஸ் ஃபுல்லா வச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணி சம்பாதிக்க முடியுமா? யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லுங்க சார். சார் எந்த விதமான காம்ப்ரமைஸும் நான் பண்ணல. ஐ அம் நாட் காம்ப்ரமைசிங் எனிதிங். நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் பிராக்டிஸ. ஓகே, எத்திக்கலா எந்தவித ஸ்டாக் அட்ஜஸ்ட்மென்ட்ஸோ அது பண்ணல. என்னால பிராக்டிஸ் பண்ணி என்னால பில்ட் பண்ண முடியுமா ஃபர்ம்? நல்லா பண்ண முடியும். Because that will become the genesis of your firm. கொஞ்ச நாளைக்கு வேணா ஏதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா you will become a brand by itself. That will become a brand by itself. ஓ, அந்த firm they will not do this. For example, எங்க firm வந்து இன்கம் டாக்ஸ்ல டிபார்ட்மெண்ட்ல we have a very good rapport. எங்க firm பத்தி இன்கம் டாக்ஸ் நீங்க என்னைக்கு கேட்டாலும் சரி, you will not get any other negative things. Because எங்களோட சீனியர் பார்ட்னரோட மெயின் எய்ம் என்னன்னா, protection of client is important. Of course, not at any unethical way. So, within legal framework, whatever can be done, that will be the only. Over a period of time, you will establish yourself in a. See, I will also tell you, it's நீங்க சொல்ற மாதிரி ஒன்னும் stock certification. It's not the only way to survive today. There are so many avenues available now. SAP implementation now all these youngsters are very good in all this technology skills. But I am 55 now, so the way they operate system, the way they do things, they can do a lot of system based work. Unethical way there's a lot of opportunities are available for youngsters. So என்ன பாயிண்ட் நீங்க கேக்குற பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, you will become a brand. இந்த ஃபார்ம்ல பண்ணவே மாட்டாங்க, you go to them. In fact, bankers will refer you cases. Income tax law, they will definitely and now the department is completely changed. It's all, everything is online. Scrutiny on processing online, scrutiny online, appeal online. So where are we to go and meet the officer? So you have to be ethical. You have to have the documentation correctly done. Then only in the long term you can survive in the practice with very good name. ஓகே சார், அக்ராஸ் இந்தியால எவ்வளவு ஆர்டிகல் அசிஸ்டன்ட்ஸ் நீங்க ட்ரெயின் பண்றீங்க சார்? Around 40 ஆர்டிகல் அசிஸ்டன்ட்ஸ். சோ இப்போ சென்னையில உங்க firm வந்துட்டு I think it's in Paris. Yeah, correct. Okay. So maybe in next 6 months, how many articles you will be requiring?
I need at least 10 to 15. Okay, 10 to 15. Okay. Sir, what you are expecting from the article assistants when they are joining, that on the joining date, what you are expecting from them? First thing, punctuality. Punctuality. Okay. Yeah. What is the office timing, sir? 10 to 6. 10 to 6. Okay. Yeah. So my main aim is, my main expectation is first punctuality, then sincerity. இந்த ரெண்டும் முக்கியம். இந்த ரெண்டு இருந்தாலே போதும். I think the rest we can train, we can give them knowledge. என்ன, if they have the right attitude, obviously people will get into the groove correctly. Main timing is very very important. 10 மணினா 10 மணிக்கு they should be in the system. And we don't expect them to work beyond 6 o'clock unnecessarily. No need to sit because I am sitting, boss is sitting. We don't have such expectations at all. It's pretty clear. In fact, we want them to pass. எங்க ஆபீஸ்ல 100% ரிசல்ட் வரணும்னா எங்களுக்கு ஆசை. இன்டர் ஃபைனல் அது எல்லாத்துலயும் எங்க பசங்க எல்லாம் கிளியர் பண்ணுன்றதான். சார், இப்போ நீங்க வந்து இப்போ ஆர்டிகல்ஸ் வராங்கன்னா எந்த மாதிரி இன்டர்வியூ வைக்கிறீங்க, என்ன அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறீங்க, என்ன அவங்கள்ட்ட எதிர்பார்க்கறீங்க? See, எங்க ஆஃபீஸ்ல first thing what we have is we have a written test. Okay, so it is covering the CPT la இருக்கிற syllabus or plus 2 la இருக்கிற syllabus, commerce. So we cover that. அதுல minimum percentage வாங்கினா தான் we actually next level interview நடக்கும். So we have that. அப்புறம் then during the discussion based on the performance testல எப்படி பண்றான் அதை வச்சு we actually do the further approach. Suppose somebody has done good work in income tax, I just figure out what is the level of knowledge, the area in which he has done that. So that's how we do the assessment during the interview. Okay. So what will be the questions you will be asking? Like income tax na TDS மாதிரி கேப்பீங்களா? Accounts na வந்து account standards கேப்பீங்களா? Basic question na அவ்வளவுதான். See, in the question of income tax, GST கொஞ்சம் common application mind கொஞ்சம் apply பண்ற மாதிரி தான் இருக்கும். With some small GST knowledge and income tax knowledge, அவ்வளவுதான். We don't expect them to go in depth and all. We understand there are people, various level of people will come. Direct entry இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்க, CPT ஒரு குரூப் முடிச்சவங்க இருக்காங்க. So we have அந்த that will test the அவனுடைய என்ன சொல்றது application of mind மெயினா பார்ப்போம். Given a circumstances, how they apply their mind. That test will be only like that. Okay. So like what is the stipend policy? What is the leave policy in your firm you have? Basically, first attempt inter we give 3 months if they write both the groups. So okay, both groups inter the direct entry la வந்தாங்கனா ஏனா நம்ம வெளில இந்த ஃபவுண்டேஷன் பசங்க பாஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க, இன்டர் பாஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க. Maybe like one group pending கூட வச்சிட்டு வருவாங்க, அப்ப அவங்களுக்கு 1.5 months கொடுக்கலாம் நீங்க. So both groups are 3 months கொடுக்குறீங்க. Okay, correct. Finalக்கு sir, final 4 months. 4 months. Okay, done sir. Stipend policy sir. First year pay 4,000. Second year we pay 5,000. Third year we pay 6,000. Okay, 4, 5 and 6. Okay. Yeah, and supposing a person has passed inter, we pay additionally 1,000 rupees more. Okay. So for example, both groups inter முடிச்சிட்டு தான் ஒருத்தங்க வராங்கன்னா 5, 6, 7. Okay, good. Okay sir. Sir, இப்போ ஒருத்தர் வந்துட்டு இன்டர் முடிச்சிட்டாரு, ஃபைனல் முடிக்க முடியல. He want to practice in future. அப்போ வந்துட்டு அவர் உங்க ஃபர்ம்ல வந்துட்டு சார் நான் வந்துட்டு I have completed my articles with someone else. Okay, will you take me as staff அப்படினா அவங்களுக்கான opportunities-லாம் இருக்கா? In fact, we are looking only that kind of students actually. If they have practice attitude. Okay. We encourage them. Okay, because see sir, there are many village people. I can because I'm getting lot of messages. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா சார் நான் எங்க ஊர்ல தான் ஆர்டிகல்ஸ் பண்ணேன். எங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஆடிட்டர்ட்ட தான் ஆர்டிகல்ஸ் பண்ணேன். நான் வந்து டம்மி எல்லாம் கிடையாது. நான் டெய்லி ஆபீஸ் போவேன். டெய்லி காலைல 9 மணிக்கு போயிட்டு 6:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். அவர்கிட்ட என்ன ஃபைல் இருக்கோ அதை நான் பார்த்துட்டேன். ஆனா அவர்கிட்ட பெரிய பெரிய கம்பெனி ஆடிட்ஸ் கிடையாது. ஓகே, பெரிய பெரிய ஜிஎஸ்டி பிரச்சனை கிடையாது. ஜிஎஸ்டில பிரச்சனை நிறைய வந்தாதான் கத்துக்க முடியும். ஆமா, அப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க சிட்டில இருந்தா எனக்கு எக்ஸ்போஷர் நிறைய இருக்கு. நான் வந்து இன்னைக்கு சிட்டிக்கு வரேன். அதே டைம்ல நான் சிஏவும் பாஸ் பண்ணணும். நான் இன்னும் சிஏ முடிக்கல. ஒரு குரூப் அதாவது ஃபைனல் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் இன்டர் முடிச்சுட்டா ஆர்டிகல்ஷிப் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஏன்னா இவங்கெல்லாம் தான் சார் ஃபியூச்சர்ல பிராக்டிஸ் பண்ணுவாங்க.
ஓகே, ஒரு சொஃபஸ்டிகேட்டான ஒரு இடத்துல இருக்கிறவங்க பிராக்டிஸ் பண்றது கம்மி. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஒரு பிக் 4லயே இருந்து பிக் 4ல இருந்தா டக்குனு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் நல்லா சம்பாதிச்சு சேர்த்து வச்சுட்டு தான் வருவாங்க. பட் இந்த வில்லேஜ்ல இருந்து ஆர் டவுன்ல இருந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க பாத்தீங்களா? அவங்க தான் இமிடியேட்டா, ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒண்ணும் பெருசா இருக்கிறது இல்ல. அதனால அவங்களால இமிடியேட்டாவே அந்த கிரவுண்ட் லெவலுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ண முடியுது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். பிகாஸ் லைக் ஒரு 7 இயர்ஸா நான் இங்க டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மசக்குல பார்க்குறேன். ஒரு 500 ஸ்டூடண்ட்ஸ பார்த்திருக்கேன். 500 சார்ட்டர் அக்கவுண்டன்ட்ஸ பார்த்திருக்கேன் நானு. சோ அவங்க இது சொல்றாங்க. சோ அவங்கலாம் வந்து உங்ககிட்ட சார் நான் ஒரு 2 இயர்ஸ் ஆவது உங்ககிட்ட வந்து வேலை கத்துக்கணும். நான் வந்து ஒரு ஒரு பெய்ட் அசிஸ்டன்ட் மாரி இருக்கணும் அப்படின்னா, லைக் வெதர் யூ ஆர் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் them. Yeah. We encourage such people. In fact, if they turn out to be good, we will encourage them to open branches wherever the candidate is serving. Okay. We don't mind expanding like that. Okay. Sir, how you choose your partner, sir? இப்போ உங்களோட பிரான்ச்சஸ்லாம் பார்ட்னர்ஸ் எப்படி சூஸ் பண்றீங்க? They have to work with us at least for 3 years. Okay. Sir, எவ்வளவு பிரான்ச்சஸ் சார் இருக்கு across India? இப்போ வந்து மொத்தம் சென்னையை சேர்த்து 4 பிரான்ச் மொத்தம் லொகேஷன். ஓகே. அதே மாதிரி சார் இப்போ பிராக்டிஸ் பண்ண போறாங்க ஒருத்தன், எந்த ஏரியால பிராக்டிஸ் பண்ணா அவங்களுக்கு வந்து ஸ்கோப் நிறைய இருக்கு சார்? ஜிஎஸ்டில பண்ணணுமா, இன்கம் டாக்ஸ், இன்னைக்கு டேட்ல அடுத்த 5 இயர்ஸ்க்கு எந்த ஏரியால பிராக்டிஸ் பண்ணலாம்? என்னுடைய prediction was sometime back GST was the major area. Okay. But இப்ப என்ன ஆயிருக்குன்னா, இந்த B2B transactions, if it materializes, நம்மளுடைய ரோல் in the GST it looks like it is getting diluted slowly. Okay. So you have to have a diversified area of practice. You don't do only GST. You don't do only income tax. You have to know GST, income tax, ROC filing, in societies. And the mari across knowledge vachindatna, especially I am talking of people who are in rural. ஏன்னா அங்கெல்லாம் எப்படி அப்ரோச்னா, அவன் வந்தா ஆடிட்டரை வந்து A to Z தான் பார்ப்பான். He will not go to ஆமா, அது வந்து ஒரே இடத்துல எல்லாம் முடிக்கணும்னு நினைக்கிறாரு. Correct. Accounting முதற்கொண்டு you have to finish the accounting, you have to finish the GST, income tax, TDS filing, ROC ஃபைலிங் எல்லாம் நீங்க பண்ணி கொடுக்கணும். சொசைட்டி அந்த சொசைட்டில போய் ஃபைல் பண்ணி கொடுக்கணும். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சபை அந்த ரெஜிஸ்டர் ஃபார்ம்லயே பண்ணி கொடுக்கணும். ஸோ எண்ட் டு எண்ட் தெரிஞ்சினா தான் நல்லது. ஓகே சார், அப்ராக்சிமேட்லி எனக்கு தெரிஞ்சு நீங்க 28 வருஷம் கிட்ட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 27 or 28 இயர்ஸ் பிராக்டிஸ் பண்றீங்க. இந்த ஜர்னி உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் ரோல் அவுட்ஸ் என்ன இதெல்லாம் நீங்க, ஏன்னா ஐ திங்க் நீங்க வரும்போது தான் சர்வீஸ் டாக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி சர்வீஸ் டாக்ஸ் இருந்திருக்காது. மேபி நீங்க படிக்கும்போது சர்வீஸ் டாக்ஸ் இருந்திருக்காது. நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது சர்வீஸ் டாக்ஸ் வந்திருக்கும். கரெக்ட். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஜிஎஸ்டி பாக்குறீங்க. நடுப்புற வேட் பாத்திருப்பீங்க. 2006ல வேட் பாத்திருப்பீங்க. சோ ஒரு டிஃபரண்ட் ஒரு நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இது பாத்திருப்பீங்க. பிகாஸ் தட் இஸ் a era. அப்பதான் அந்த லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் பெருசாகுது. சோ நீங்க வந்து அதுக்கு முன்னாடியே பாத்திருக்கீங்க, கொஞ்சம் மாடர்னைசேஷனும் பாத்திருக்கீங்க, திடீர்னு பிசினஸ் பயங்கரமா வளர்ந்ததையும் பாத்திருப்பீங்க. லைக் நோ எக்ஸ்போனன்ஷியல் growth பாத்திருப்பீங்க நீங்க. அந்த ஒரு இந்த ஜர்னி வந்து நீங்க பாத்து என்னால இந்த கேள்வி வந்துட்டு ஒரு 70 இயர்ஸ்க்கு நான் கேட்கணும்னு ஆசை. லைக் 70 இயர்ஸ் சார்ட். ஆனா அவங்களால இந்த வீடியோ கான்ஃபரன்சிங்ல வர முடியல. மேபி லைக் எல்லாம் இந்த கொரோனா எல்லாம் முடிஞ்ச கூட நேர்ல போய் கேட்கலாம். பட் இன்னைக்கு இருக்கிறதுல வந்துட்டு இந்த 50 to 60 இயர்ஸ் who can handle some amount of technology and who can share experience தான் எங்களுக்கு வேணும். ஏன்னா நான் யங்ஸ்டர் ஈஸியா இன்டர்வியூ பண்ணிட முடியும். என்னால காஃபி கிஷன்ல லாஸ்ட் 6 இதுவா நான் யங்ஸ்டர் தான் இன்டர்வியூ பண்றேன். கொஞ்சம் மிடில் லெவல் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்பதான் நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஒன். பிகாஸ் நோ சின்ஸ் யூ ஆர் ஃபாதர் ஆஃப் மை ஓன் ஸ்டூடெண்ட், ஐ ஹேவ் a liberty to ask her உங்க அப்பாவை கொஞ்சம் இன்வைட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. சோ எனக்கு வந்து இந்த ஒரு ஃபேஸ் அந்த 30 years 3 decades almost you are in this field. Can you tell your experience, sir? See, to be very honest, என்னுடைய first ஒரு 15 years has been with one major multinational bank. Okay. So I started with a small relationship with them. So that grew exponentially well. Okay. So நான் anticipate பண்ணல அந்த மாதிரி I will go into that top gear ன்னு சொல்லிட்டு with that organization. So I would put it the first 15-17 years was with and of course we had our own traditional area practice பண்ணிருந்தேன். But I was not majorly into indirect tax. Indirect tax பக்கம் நான் போகவே because I didn't have a time actually.
time complete. Since 2010, since I am part of this firm, I have seen whatever you have told me: VAT, service tax, GST, tax representation, ROC filing. இதுல மேஜர் சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்ததுல the Companies Act has been one major upheaval for us. It brought so many unprecedented changes கொண்டு வந்தது Companies Act. அதான் சார் கிடுக்கி இன்னைக்கு பார்த்தா சொல்ல போனா கிடுக்கி எப்படி போடுறாங்கன்னு சொல்லலாம் சார். கரெக்ட். இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு சண்டரி கிரெடிட்டார் இஸ் தேர் இன் தி புக்ஸ் ஃபார் மோர் தென் 1 year become the deemed deposit. இதெல்லாம் நடக்கிற காரியமா? சோ அதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணனும். So where are we to do all this? So Companies Act is ஃபார்ம் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். இந்த சைடுல MSME ன்னு ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கு. Very true. And இப்ப ஒரு பக்கம் 180 days மேல போனா GST you have to reverse the GST. So Companies Act has been the, I would say, ரொம்பவே we are a lot of changes have come. ஏன்னா இன்ஃபேக்ட் GST எல்லாம் எப்படின்னா மோரல்லஸ் I would say that it is a derivation from VAT தான். கொஞ்சம் உங்களுக்கு VAT தெரிஞ்சிருந்தா போதும், you can actually pick up the GST. Of course there are a lot of changes in GST, I'm not denying that. Basic concepts மாறல. Yes. For me personally, challenge was on company law. Company law has been the major game changer and we found it very tough. In fact, even today it is a major challenge for I think a lot of practicing CS. இன்னைக்கு வந்துட்டு சார் முன்னாடி கம்பெனிஸ் ஆக்ட்ல ஸ்க்ரூட்டினி எல்லாம் அவ்வளவு எடுக்க மாட்டாங்க, பெனால்டி அவ்வளவு கிடையாது, யாரும் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல. பட் லாஸ்ட் 3 years they made it a point கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சீரியஸா எடுத்துக்கணும்ன்றத ஒரு பாயிண்ட் பண்ணிட்டாங்க. Very true. ஸ்ட்ரைக் ஆஃப் கம்பெனிஸ் பண்ணிட்டு இல்ல அதெல்லாம் கொஞ்சம் disqualification of directors. Major challenge actually. The challenge thrown on our profession, I would put it like that. It is one area, and of course the interaction with the income tax department through CPC has been another challenge. அவங்க நோட்டீஸ் மேல நோட்டீஸ் அனுப்புறாங்க. You make a small mistake, என்ன அதுக்கு actually அத நீங்க சொல்லலாம் சார். முன்னாடி எல்லாம் like no, because people thought government நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வருது black money eradicate பண்றதுக்கு. ஆனா வந்துட்டு பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இல்ல. எல்லாம் நினைச்சுக்கிறது என்னன்னா ஒண்ணும் பிடிக்கிறதுலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. Like you would have seen, because no இந்த ஃபீல்ட்லயே நீங்க பாக்குறதுனால முன்னாடி இப்ப நல்லா பிடிக்கிறாங்களா சார்? பயங்கரம். இன்கம் டாக்ஸ் வந்து now they are having என்ன சொல்றது, அவ்வளவு டேட்டா கையில வச்சுட்டு இருக்கான். அண்ட் இந்த 269 ST ஒண்ணு இருக்கே, அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. சிங்கிள் இன்வாய்ஸா சிங்கிள் கஸ்டமரா, இந்த கன்ஃபியூஷன்ல நிறைய பேர் தப்பு விட்டுட்டு இருக்காங்க. சோ சார் இதனால பிரீஃபா சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய பேருக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாம் தெரியாது அதெல்லாம் என்னன்ட்டு. 269 ST அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தது என்னன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு பெரிய ஷாப்ல போயிட்டு கேஷ் கொடுத்து ஒரு பெரிய பொருள் வாங்குறோம். முன்னாடி எல்லாம் கேஷ் கொடுத்து பொருள் வாங்கினா கண்டுக்க மாட்டாங்க, இன்கம் டாக்ஸ் எல்லாம் தெரியாது. இன்னைக்கு கேஷ் கொடுத்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி, இன்னைக்கு 2 லட்சம் 3 லட்சத்துலாம் டிவி கிடைக்கிறது. ஒரு ரிலையன்ஸ் டிஜிட்டல்லயோ டாடா கிளிக்லயோ போய் நீங்க ஒரு டிவி வாங்குறீங்க, கேஷ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு உடனே உங்க பேன் நம்பர் கேட்கறாங்க. அதே மாதிரி ஒரு கேட்டரிங், முன்னாடி எல்லாம் கல்யாணத்துக்கு கேட்டரிங் பண்ணும்போது காசை வாரி இறைப்பாங்க கேட்டரிங் காரங்களுக்கு. இன்னைக்கு அந்த கேட்டரிங் காரங்க வந்து கேஷ் வாங்க கூடாது, வாங்கினா அது அவ்வளவு பெரிய பிரச்சனை. சோ இதெல்லாம் தான் நீங்க பிடிக்கிறாங்கல்ல சார், இதெல்லாம் கத்தி கடுக்கணும் பிடிச்சிருக்காங்க. எப்படி சார் இந்த டெக்னாலஜி வந்துட்டு நீங்க அடாப்ட் பண்ணீங்க? இந்த ஏன்னா நீங்க வந்து ஒரு ட்ரெடிஷனல் வே ஆஃப் பிராக்டிஸ்ல ஆரம்பிச்சிருப்பீங்க, இந்த டெக்னாலஜி நீங்க எப்படி அடாப்ட் பண்ணீங்க? Even today I won't claim myself to be technology savvy சொல்ல மாட்டேன். Okay. I have actually in obviously we have the mix of youngsters, young partners also. Okay. So I take their partners sir உங்க ஆபீஸ்ல இந்த பிரான்ச்ல எவ்வளவு பார்ட்னர்ஸ்? இங்க வந்து 6 பேர். 6 பார்ட்னர்ஸ். Okay. It's a mix of young and old. 3 பேர் seniors 55 plus. 3 youngsters are there. Okay. So what you are stressing that the youngsters like no futureல வர போறவங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் பண்றீங்க? எப்படி அவங்க டெக்னாலஜி எவ்வளவு கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? 100% டெக்னாலஜி தெரியாம சர்வே பண்ண முடியாது. Okay. Unless you know how to use the you take TDS, you should know technology. You file income tax return, you should know that. And ROC, அந்த ROC ஃபைல் பண்றதுங்கிறது வந்து ஃபார்ம்ஸ் ஃபைல் பண்றது, it is an art. You should have அந்த கரெக்டா ஜாவா அப்டேட் பண்ணி கரெக்டா வச்சுக்கணும். இந்த ஜாவாவும் MCA ஜாவாவும் அப்டேட் ஆகலைன்னா you can't file the form. எரர் த்ரோ பண்ணிட்டே இருக்கும், அது என்ன எரர்னு கண்டுபிடிக்க முடியாது ஆக்சுவலா. அதோட ஜாவா யூட்டிலிட்டி தப்பா இருக்கும். You may be having the latest or the previous version. So unless you have technology and upgrade பண்ணலன்னா you can't survive in practice. ஏதோ
we are surveying because of this youngsters, I would say, around us. Because article class பசங்க இருக்காங்க, என் சோ பொண்ணு இருக்கா. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களோட டெக்னாலஜியோட அந்த கிராப்பும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்றது. பட் Very, very ஃபியூச்சர்ல அந்த டெக்னாலஜி இல்லாம ரொம்ப கஷ்டம். very difficult, very, very difficult. ஓகே ஓகே Totally difficult, no doubt. ஓகே சார், இப்போ நீங்களும் ஒரு பேரண்ட், ஓகேயா? ஒரு பொண்ணு சிஏ படிக்குது, உங்களோட பொண்ணு வைஷ்ணவி சிஏ படிக்கிறா. சோ நீங்க வந்து இப்ப ரெண்டு விஷயமா பார்க்கணும். ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இன் பிராக்டிஸ், ஒரு ஆர்டிகல் அசிஸ்டன்ட் நீங்க ட்ரீட் பண்றது, ஒரு குழந்தையோட அப்பா, அந்த ஆனா உங்க குழந்தை வந்து உங்ககிட்ட பிராக்டிஸ் பண்ணல. Very true. Been practicing in some other firm. She is doing articles and other things in some other firm. Like as a father, what do you expect your child to be? நான் வந்து சிஏவா கேட்கல, ஃபர்ஸ்ட் இந்த சிஏவா வெளில வந்துருங்க. ஒரு ஃபாதரா என் பொண்ணை நான் என்ன எதிர்பார்க்கறேன்? சிஏ படிக்கிற என் பொண்ணு இருக்கா, அவளை நான் எப்படி வரணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இன் பிராக்டிஸ், ஒரு ஆர்டிகல் அசிஸ்டன்ட்டா அவங்கள நீங்க என்ன வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? லைக் நோ வாட் யுவர் விஷ் தே ஷுட் பி அப்படின்ற மாதிரி. See, I would put it like this. எங்க ஆபீஸ்ல we have article clerks who are, I mean, girls இருக்காங்க, boys இருக்காங்க. Okay. So எல்லாம் all are 18, 19, 20 அவ்வளவுதான். I would treat everybody. என் டாக்டர் எப்படி நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ, என் டாக்டருக்கு அந்த ஆபீஸ்ல என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்களோ, I will do this same, I will give them same treatment. There is no other expectations other than that. சப்போசிங் அந்த எங்க ஆர்டிகல்ஸ் பண்ணாலும் அந்த ஆபீஸ்ல என் டாக்டருக்கு சப்போசிங் இப்ப ஒரு நாள் பாத்தீங்கன்னா she came very late, 11 o'clock வந்தா. her audit manager came, அவ 2-wheeler வந்தா, her audit manager came along with the car and then she dropped her and she went out. Okay, so as a parent that is a fundamental protection for the child. when later வந்ததுன்னா the firm should protect the kid. எங்க ஆபீஸ்ல எங்க பண்றோம், ஜெனரலா we will not ask the except during the season time where this tax audit delay ஆகும் கண்டிப்பா. We ensure that the either they take a proper safety or we call the parents accountants சொல்றோம். அந்த மாதிரி we ensure that. and இன்னொரு விஷயம் வந்து எல்லாருக்கும் எல்லா எக்ஸ்போஷரும் கிடைக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஒரே லைன்ல ஒரு கம்பெனில மட்டும் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் வெறும் இன்டர்னல் ஆடிட், பிகாஸ் ஐ ஹவ் டன் an articles in a firm where I was exposed only to internal audit. ஓகே, எனக்கு ஸ்டார்ட் ஆடிட் எனக்கு என்ன தெரியவே தெரியாது. பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கத்துனது. எங்க firmல we have a policy by which we give exposure to all the articles like by rotating. First generally we put them in GST, then they will come to IT individual filing. From then, depending on their thing, attitude and the thing, we will promote them to internal audit, corporate audit, other management audits are there. We will put them. We firmly believe in rotation. பசங்க வெளில போகும்போது they should have all round knowledge. இல்ல எனக்கு ஐடி ஃபைலிங்கே தெரியாது, நான் ஐடி ஃபைலிங்கே பண்ணதில்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெருமையான விஷயமே இல்லை. IT filing is not a menial job, it's a good job. Definitely, அது வந்து அதை கத்துனா ஃபர்ஸ்ட் நம்ம ஐடி ஃபைலிங் நம்ம பண்ணணுமே. There are chartered accountants who are working in multinational company. They used to tell me, Mauli, I don't know how to file my IT return. நீங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்ற ஆட்கள் இருக்காங்க. That's not correct actually. In fact, என்னோட டாக்டர் கேஸ்லயே அவளுக்கு ஐடி ஃபைலிங், இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் எக்ஸ்போஷரே இல்லை அவளுக்கு. So that is not good actually. So, they must be exposed to everything in the during training. டாக்டர் வந்து லிஸ்டட் கம்பெனியை போட்டு கலக்கிடுவா சார். We correct that, இல்ல சொல்ல, பட் இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் ஒரு சார்ட் அக்கவுண்ட் தெரிய வேண்டிய விஷயம் இல்லையா? அதான் அது வந்துட்டு ஒரு 10 ஹவர்ஸ்ல கத்துக்க கூடிய ஒரு விஷயம். அவளுக்கு வந்து அது சீரியஸா எடுத்துக்கல. பிகாஸ் ஐ ஆல்சோ ஸ்போக் டு ஹர். என்ன சார் அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேக்குறா அவ. அப்ப பண்ண தெரியுமா? பாத்துக்கலாம் சார், வரும்போது பாத்துக்கலாம் சார். கரெக்ட். அந்த கான்ஃபிடன்ஸ் people should have all field knowledge. Correct. Okay. Sir, for girls, you tell me like whether practice is good or like no ஒரு firmல போய் ஒரு மிடில் லெவல்ல ஜாயின் பண்ணிக்கலாமா, இல்லனா ஓன் பிராக்டிஸ் பண்ணலாமா, ஆர் இண்டஸ்ட்ரி போலாமா? கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ்க்கு இந்த 30 இயர்ஸ்ல நீங்க பார்த்ததுல இவங்க இதுல போனா ஷைன் ஆவறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிருக்கீங்களா? என்னுடைய
என்னுடைய thought process on this practice is at least first 10 years they must go to good corporates, ஓகே work for a good corporate setup. ஓகே அங்க வந்து என்ன சொல்றது, அந்த என்ன தமிழ்ல கரெக்டா சொன்னா புடம் போட்ட தங்கம் ஆயிடுவாங்க. ஓகே அங்கதான் they get into everything, the pressure tackle பண்றது, people management, and what the people probably don't understand is அவங்களுடைய ஸ்கில் செட் என்னங்கறத. ஏன்னா some people they don't have the judgment. ஒரு பர்டிகுலர் ஏரியால போய் எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறமா they understand, and over a period they understand their strength and weakness. accordingly இப்ப சூசிங்கா கிளைண்ட் பண்ண முடியும். 10-15 வருஷம் கழிச்சு பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும்னு வச்சுங்களேன், you don't have to compromise on choosing a client. இப்ப 22 வயசுல பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறோம்னா ஜெனரலா you can't choose a client. சார் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காசு சேர்த்து வச்சுட்டு ஆரம்பிக்கிறது பெட்டரா இல்ல இமிடியேட்டா சிஏ முடிச்சதா ஆரம்பிக்கிறது பெட்டரா சார்? இல்ல, if they have a background, they have a good financial background, I think they can start the practice. Not a problem. ஓகே, இப்போ வந்து சிஏ முடிக்கிறான், உங்க அப்பா அம்மா யாருமே சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் கிடையாது, அவன் சம்பாதிச்சுட்டா குடும்பம் ஓடணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு பையன் வெறும் ரிஸ்க் மட்டும் எடுக்க போறான், எனக்கு நாலேஜ் இருக்குன்னு ரிஸ்க் எடுக்க போறான். நான் இப்ப என்கிட்ட ஒரு முஸ்லீம் பையன் ஆர்டிகல்ஸ் பண்ணான். இஸ் இன் கர்னூல். ஓகே, இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். பேக்ரவுண்டே கிடையாது. ஓகே, ஸோ அது வந்து அவனோட ஆட்டிடியூட். அந்த பையன் பயங்கர புது பையன். ஆடிட்டிங் 77 மார்க் வாங்கினான், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 78 மார்க் வாங்கினான். ஸோ அந்த பையனுடைய கேலிபர் செட் இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கான். அவன் சொல்றேன் டைம் இல்ல சாயங்கிறான், ஐ டோன்ட் ஹேவ் டைம். ஸோ அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் அ ஃபைனான்சியல் பேக். கொஞ்சம் இருந்தா நல்லது. It is better to have a financial background, but it is not a thumb rule. It is not a thumb rule. It is not a thumb rule. Thumb rule எல்லாம் கிடையாது. Okay, okay. கண்டிப்பா இல்ல. Okay, okay, okay. Okay, sir. To finalize the show, like now you can tell something to the future generation, and we can wrap up the show, sir. My only suggestion would be you have the first sincerity, then attitude. Qualification is only an entry point to anything. CA முடிச்சிட்டோங்கிறதுக்காக நமக்கு 2 கொம்பு முளைக்கல. That is fundamentally important. That is only a stepping stone into your career. How you carry yourself, the attitude towards client, or attitude towards a particular work matters. Sir, mute aichi, yeah. You can go places, 100%. So once you have a right attitude with correct, humble, you can reach places. Very true. Very, very true. Very good. Thank you so much for participating in my show, sir. Thanks Krishan. Thanks for inviting me also. Thank you so much, sir. Bye. Thank you.